டைரக்டர் சுதா கொங்கரா டைரக்ஷனில் எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பராசக்தி. பராசக்தி படம் ஜனவரி 14 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த ரிலீஸ் டேட் சேஞ்ச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா. இப்போ எஸ்கே சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படத்துடைய ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜனவரி 14லேருந்து 4 நாள் பின்னாடி தள்ளி வந்து ஜனவரி 10 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே டைரக்டர் அஜ்வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் ஜனவரி 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிச்சிருக்க பராசக்தி படமும் ஒரு நாள் கேப்பில் ஜனவரி 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் 2026 பொங்கலுக்கு தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம், எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படம், மட்டும் இல்லாமல் பாகுபலி பிரபாஸ் அவர்களுடைய ராஜா சாப் படமும் தியேட்டரில் தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க. 2026 பொங்கலுக்கு இந்த 3 படங்களும் தான் தமிழில் ரிலீஸ் ஆகுது. தளபதி விஜய் விசஸ் எஸ்கே அப்படின்னு தான் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா பொங்கலுங்கிறது பெரிய லீவ். அந்த லீவில் மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசமான படங்கள் இருக்கணும். அதனால 2 படம் வர்றது சினிமாவுக்கு ரொம்பவே தேவையான ஒன்று தான். 2 பெரிய ஹீரோஸுடைய படமும் ஒரே நேரத்தில் வர்றது நல்ல விஷயம் தான். மக்களுக்கு 2 படமும் பிடிச்சா அவங்க கொண்டாட போகிறாங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் இப்போ டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் அரசன் படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. அரசன் படத்துடைய ஷூட்டிங் இப்போ மதுரையில் நடந்துட்டு இருக்கு. மதுரையில் அரசன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டெய்லியும் மக்களும் ரசிகர்களும் போய் நம்ம எஸ்டிஆரை சந்திச்சு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் எஸ்டிஆர் சிம்பு அவர்களுடைய ரசிகர் மன்றத்துக்கு நம்ம எஸ்டிஆர் போய் மீட் பண்ணியிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எஸ்டிஆருடைய இந்த ரீசன்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் இம்மோர்டல் படத்தில் ஆக்டர் கயலு லோகர் தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இம்மோர்டல் படத்துடைய அஃபிஷியல் டீசரை நம்ம ரவி மோகன் அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இம்மோர்டல் படத்துடைய டீசரை பார்க்க ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு. இம்மோர்டல் படத்துடைய டீசர் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டீசரில் ஆக்டர் கயலு லோகர் ரொம்பவே அழகாக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இம்மோர்டல் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பையன் ஜேசன் சஞ்சய் லைக்கா சுபாஸ்கரன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஜேசன் சஞ்சய் டைரக்ஷன் பண்ணுற அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தில் ஹீரோவா ஆக்டர் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு சிக்மா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் மணி ஈஸ்ட் மூவியாக தான் எடுத்திருக்காங்க. படத்துடைய டீசர் ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ சிக்மா படத்துடைய டீசர் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் அருண் விஜய் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ரட்டத்தலை. இந்த படம் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. படத்துடைய சக்ஸஸ்க்காக சேலத்தில் இருக்கிற ஒரு ஐயனார் கோயிலுக்கு ரட்டத்தலை படத்துடைய ஹீரோவான ஆக்டர் அருண் விஜய் அவர்களும் ஹீரோயினான ஆக்டர் இவானி அவர்களும் ஐயனாரை போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரட்டத்தலை படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு விஜய் தேவர்கொண்டா அவர்கள் நடிச்சிருக்க இந்த புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ செம மாசாக இருக்கு. விஜய் தேவர்கொண்டா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க இந்த புது படத்துக்கு ரவுடி ஜனார்த்தனா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ரவுடி ஜனார்த்தனா படத்துடைய தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ் டைட்டில் கிளிம்ஸ் வீடியோவையும் இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ஹாலிவுட்டில் ரொம்பவே ஃபேமஸான டைரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலன் டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு புது படம் தான் இந்த படத்தில் நம்ம ஸ்பைடர்மேன் ஹீரோ டாம் ஆலன் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் படத்தில் அவருடைய லவ்வராக நடித்து ரியல் லைஃப்லையும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆக்டர் ஜிண்டாயா அவர்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலனுடைய படங்கள்னாவே ரொம்பவே வித்தியாசமாகவும் அவருடைய டைரக்ஷனே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக தான் அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. படம் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் 2026 ஜூலை 17 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த ஆடிசி படத்துடைய அஃபிஷியல் தமிழ் டீசர் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் சசிகுமாரை ஹீரோ வச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் அபிசன் ஜீவித்தன் ஹீரோவாக நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் வித் லவ். படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனீஸ்வர ராஜன் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வித் லவ் படத்தில் இருந்து ஐயோ காதலே அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு. இப்போ இந்த சாங் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் மிஸ்கின் டைரக்ஷனில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ட்ரெயின் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கை நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. இப்போ இந்த சாங் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்கள் டைரக்ஷனில் ஆக்டர் மகேஷ் பாபு அவர்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் வாரணாசி. இந்த படத்தில் ஆக்டர் பிரியங்கா சோப்ரா ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. வாரணாசி படத்தில் ஒரு பவர்ஃபுல்லான வில்லனா ஆக்டர் பிருத்விராஜ் தான் நடிச்சிட்டு இருக்காரு. வாரணாசி படத்துலேருந்து ஏற்கனவே ஆக்டர் பிருத்விராஜோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மூவி டீம். இந்த போஸ்டரில் ஒரு வீல் சேரில் ஹேண்டிகேப்பாக இருக்கிற நம்ம பிருத்விராஜை காட்டியிருந்தாங்க. இதே வாரணாசி படத்தில் அதே கேரக்டருக்காக பயங்கரமான ஹெவி ஒர்க் அவுட்டில் பாடி பில்ட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம பிருத்விராஜ். சேம் அந்த வில்லன் கேரக்டர்லேயே
2 விதமாக அவர் நடிக்கிறாரு. ஒன்று அந்த வீல் சேர் கெட்டப்பு, இன்னொன்று ஒரு சூப்பர் ஹியூமனாக இருக்கிற மாதிரியான ஒரு இந்த கெட்டப்பு. இதே மாதிரி தான் நம்ம சூர்யா அவர்களும் 24 படத்தில் நல்லா இருந்து அதுக்கப்புறம் வீல் சேருக்கு மாறிடுவார். இப்போ பிருத்திவிராஜ் அவர்களும் 2 விதமான கெட்டப்பில் இருக்காரு. இன்னும் நல்லா இருந்து வீல் சேருக்கு மாறுவார், இல்லைன்னா வீல் சேரில் இருந்து ஒரு சூப்பர் பவர் கிடைச்சி இப்படி நல்லா மாறுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாரணாசி படத்துடைய கதை எப்படி வரப்போகுது, அதுக்கு பிருத்திவிராஜ் எப்படி வில்லனாக பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்னு. டைரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்கள் வாரணாசி படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஐமேக்ஸ் கேமராவிலே படத்தை எடுத்துட்டு இருக்காரு. விஷுவலாக படம் ரொம்பவே சூப்பராக வரப்போகுது. தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் மலேசியாவில் டிசம்பர் 27 நடக்குது. இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு மலேசியன் கவர்மெண்ட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் இந்த ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் படத்தை பற்றின விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணணும். அவர் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால அந்த அரசியல் கட்சியை பற்றின எந்த விஷயங்களையும் இந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு வரக்கூடிய ரசிகர்கள் கட்சி சார்ந்த எந்த ஒரு கொடியும் சின்னத்தையும் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை இப்போ சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ரூல்ஸை மலேசியா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதனால் ஹிந்தி லாங்குவேஜ் டைட்டிலையும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் படத்துடைய ஹிந்தி டைட்டில் ஜன்னட் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக ஜனவரி 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸ்க்கு 15 டேஸ் இருக்க பின்னும் ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய எஸ்கே ப்ரொடக்ஷனும் பேஷன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் டீசர் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தாய் கிழவி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இது நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 2வது படம். இந்த படத்தில் லீட் ரோலில் ஆக்டர் ராதிகா அவர்கள் தான் தாய் கிழவி ரோலில் நடிச்சிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் ஃபன்னாகவும் இருக்குது. இப்போ இந்த டீசர் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தாய் கிழவி படம் 2026 பிப்ரவரி 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் சண்முக பாண்டியன் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க கொம்பு சிவி படத்துல இருந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பூக்கி அப்படிங்கிற தமிழ் படத்திலிருந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் பூக்கி படம் 2026 பிப்ரவரி 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 99/66 அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்திலிருந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் எம்எஸ் பாஸ்கர் லீட் ரோலில் நடிச்சிருக்க காட்ஃபாதர் படத்திலேருந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களோடு ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஹாட்ஸ்பாட் 2 படத்துலேருந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அருண் விஜய் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ரட்டத்தில். இந்த படம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக டிசம்பர் 25 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு ஸ்னீபிக் வீடியோவை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். பாரிஸ் கேஃபே அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். விக்ரம் பிரபு ஹீரோ நடிச்சிருக்க சிறை படம் இந்த வாரம் டிசம்பர் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அருண் விஜய் ஹீரோ நடிச்சிருக்க ரட்டத்தலை படம் இந்த வாரம் டிசம்பர் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கன்னட ஆக்டர் உப்பண்ணா, ஆக்டர் சிவராஜ்குமார் இவங்க 2 பேரும் சேர்ந்து லீடாக நடிச்சிருக்க படம் தான் 45 த மூவி. இது ஒரு கன்னட மூவி. இது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் டிசம்பர் 25 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் கிச்சா சுதீப் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மார்க் படம் டிசம்பர் 25 கன்னடம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மார்க் படம் தமிழ்லையும் டிசம்பர் 25 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு, ஆனால் திடீர்னு இன்றைக்கி ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மார்க் படத்துடைய தமிழ் மற்றும் தெலுங்கு வெர்ஷன் ஜனவரி 1 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் மோகன்லால் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் விஸ்வம்பர படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் டிசம்பர் 25 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட்டில் நியூ அனகொண்டா மூவி டிசம்பர் 25 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் லீட் ரோலில் நடித்து ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் ரிவால்வர் ரைட்டா. இந்த படம் டிசம்பர் 26 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆந்திரா கிங் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் டிசம்பர் 25 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரஜினி கேங் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் டிசம்பர் 24 அமேசான் பிரைம் சிம்பிளி சவுத் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸ் உடைய சீசன் 5 உடைய வால்யூம் 2 இப்போ தமிழ் டப்போட டிசம்பர் 25 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். த லைஃப் ஆஃப் சக் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி டிசம்பர் 26 டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டூ கதர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ் டப்போட இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 40 அசரஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல் அவே அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 22 இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஹல் ஓடிடியில் டிசம்பர் 25 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
குட் பை ஜூன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 24 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த த்ரீ சம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ் லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 25 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த கோப்பன் ஹேகன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி டிசம்பர் 27 HBO மேக்ஸில் இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழில் எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் OTTலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்றைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். எனது அன்பார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் உங்களுடைய வேர்ல்ட் 10 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.